ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய வகுப்பிலும் நாங்கள் 50 வினாக்களை கொண்ட ஒரு பொது அறிவு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் 10 வினாக்களோட அடுத்து வரக்கூடிய 40 வினாக்களும் ஆல்ரெடி நடந்த கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற 2017 ஆண்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ 2017 ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் போட்டி பரீட்சை வினாத்தாள் பற்றின கலந்துரையாடலாக இருக்கும். ஓகே, ஸோ முதலாவது கேள்விக்குள்ள போகலாம். பாடசாலை மாணவர்களுக்கான அடையாள இலக்கம் வழங்கப்பட்ட ஆண்டு எது? பாடசாலை மாணவர்களுக்கு அடையாள இலக்கம் வழங்கப்பட்டது 2008 ஆண்டு. 2008 ஆண்டு, அதாவது 2007 ஆண்டு 25ஆம் இலக்க சுற்று நிறுவனத்துக்கேற்ப 2008 ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களுக்கு அடையாள இலக்கம் வழங்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும் 2013 ஆண்டு உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட வருடம். 2001 ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்ட வருடம். 2018 ஆண்டு ஏலெவல் மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய பொது உயர்தர மாணவர்கள் செய்யக்கூடிய ஜிட் பரீட்சை 2018 ஆண்டு ஆன்லைனில் பரீட்சை இடம்பெற்றது. ஓகே, ஸோ பாடசாலை மாணவர்களுக்கு அடையாள இலக்கம் வழங்கப்பட்ட ஆண்டு 2008 ஆண்டு. 2013 ஆண்டு பார்த்தீங்க என்றால் உயர்தர மாணவர்களுக்கான தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பிக்கப்படுது. 2001 ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு என்று சொல்லி ஒன்று பிரத்யேகமாக உருவாக்கப்படுது. 2018 ஆண்டு ஜிட் பரீட்சை ஆன்லைனில் நடத்தப்படுது. ஜிட் எக்ஸாம் ஆன்லைனில் நடத்தப்பட்டது தான் 2018 ஆண்டு. இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கும் நீரிணை எது? உங்களுக்கு தெரியுமா, இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கும் நீரிணை பாக்கு நீரிணை, ரைட்? ஸோ அந்த மாதிரி சில நாடுகள் அல்லது கண்டங்களை பிரிக்கக்கூடிய நீரிணைகள் இருக்குது. அது தொடர்பாக தான் இந்த இரண்டாவது கேள்வி அமைஞ்சிருக்குது. ஓகே, ஸோ ஜிப்ரோட்டல் நீரிணை பார்த்தீங்க என்றால் மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் கடலையும் பிரிக்கக்கூடிய நீரிணை தான் ஜிப்ரோல்டல் நீரிணை. ஓகே, ஸோ மத்திய தரைக்கடலையும் அத்திலாந்திக் கடலையும் பிரிக்கக்கூடிய நீரிணை ஜிப்ரோல்டர் நீரிணை. ரெண்டாவது பார்த்தீங்க என்றால் பனாமா நீரிணை. இது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை தான் பனாமா நீரிணை. மூன்றாவது டோவர் நீரிணை. டோவர் நீரிணை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து, பிரித்தானியா ஆகிய 2 நாடுகளை பிரிக்கக்கூடிய ஒரு நீரிணை. மூன்றாவது பீரிங் நீரிணை தான் ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை, ரைட்? ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜிப்ரோல்டல் நீரிணை மத்திய தரை கடலையும் அத்திலாந்தி கடலையும் பிரிக்கக்கூடிய நீரிணை. பனாமா நீரிணை வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை. டோவர் நீரிணை அப்படின்னு சொல்றது பிரான்ஸையும் பிரித்தானியாவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை. ஸோ ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை பீரிங் நீரிணை. ஓகே, ஸோ மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு மொழி இரு தேசங்கள், இரு மொழிகள் ஒரு தேசம் எனும் பிரபலமான உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியவர் யார்? ரைட், ஒரு மொழி இரு தேசங்கள், இரு மொழிகள் ஒரு தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையை பிரபலமான ஒரு உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்துறவர் யாரு அப்படின்றதான் மூன்றாவது கேள்வி, ரைட்? ஓகே, முதலாவது டிஎஸ் சேனாநாயக்க. டிஎஸ் சேனாநாயக்க பார்த்தீங்க என்றால் நிறைய விஷயங்கள் செஞ்சிக்கிறாரு. இலங்கையில் புகையிரத போக்குவரத்து துறை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவரும் டிஎஸ் சேனாநாயக்க தான். ஓகே, ஸோ ரெண்டாவது கொல்வின் ஆர்.டி. சில்வா. மூன்றாவது நந்தேவ் விஜயசேகர. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஆதிவாசிகள் ஆதிக்குடிகள் பற்றி ஆராய்ச்சி செஞ்ச ஒரு ஆள் தான் நந்தேவ் விஜயசேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது நான்காவது ஆன்சர் சிபில் வெத்தசிங்க. இது ஆல்ரெடி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர், இலங்கையைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர். 200க்கும் மேற்பட்ட சிறுகதை நூல்கள் எழுதின ஒரு ஆள் தான் கலாநிதி சிபில் வெத்தசிங் அவர்கள். இவரோட
பிரபலமான ஒரு புத்தகம் தான் அம்ப்ரெல்லா தெஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பல நாடுகள்ல இருந்தும் பல விருதுகள் வழங்கப்பட்டதோட இவருடைய நிறைய நூல்கள் பல மொழிகள்ல பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ கேள்விக்கு வருவோம். ஒரு மொழி இரு தேசங்கள், இரு மொழிகள் ஒரு தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான உரையை நிகழ்த்தியவர் யார் என்றால் கொல்வின் ஆர்.டி. சில்வா அவர்கள். 4வது கேள்வியை பார்க்கலாம். வட மத்திய மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. 9 மாகாணங்களும் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் இருக்குது. ஓகே, வடமத்திய மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ முதலாவது பார்த்தீங்க என்றால் 1845. 1845 கேள்வி வட மத்திய மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. வட மேல் மாகாணம் உருவாக்கப்படுது 1845. 1873 தான் வட மத்திய மாகாணம் உருவாக்கப்படுது. ஓகே, ஸோ வட மத்திய மாகாணம் 1873. 1886 ஊவா மாகாணம் உருவாக்கப்படுது. ஓகே, ஸோ 1889 சப்ரகமுவ மாகாணம் உருவாக்கப்படுது. ஓகே, ஸோ அடுத்த மாகாணங்கள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வடமேல் மாகாணம் 1845, வட மத்திய மாகாணம் 1873, ஊவா மாகாணம் 1886, சப்ரகமுவ மாகாணம் 1889. அடுத்தது மத்திய மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம். இந்த 5 மாகாணங்களும் 1833 ஆண்டு உருவாக்கப்படுது. ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட மாகாணங்கள் தான் மத்திய மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம். ரைட், ஸோ இந்த 5 மாகாணங்களுமே வந்து ஆரம்பத்தில் 1833 ஆண்டு உருவாக்கப்படுது. அதை தொடர்ந்து தான் வட மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம் எல்லாமே வந்து உருவாக்கப்படுது. ஸோ அப்படி பார்த்தீங்க என்றால் இறுதியாக உருவாக்கப்பட்டது சப்ரகமுவ மாகாணம். ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது வந்து வட மத்திய மாகாணம். இந்த 1833 ஆண்டு தான் மத்திய மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உருவாக்கப்படுது. ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது வடமத்திய மாகாணம். ஓகே ஓகே ஸோ 5வது கேள்விக்குள்ள போகலாம். A Million Minutes Now என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓகே, ஸோ இதில் தரப்பட்டிருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நூல்களோட எழுத்தாளர்களாக தான் இருப்பாங்க. ஸோ முதலாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இவரும் நிறைய நூல்களை வந்து எழுதிக்கிறாரு. இவருடைய ஒரு நூல் பார்த்தீங்க என்றால் இக்னிடைட் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய நூல். கிளார்டி அர்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எண்ட் ஆஃப் என் எரா, இந்தியா எக்ஸிட் திபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதினவர். எண்ட் ஆஃப் என் எரா, இந்தியா எக்ஸிட் திபெத். ரைட், அடுத்தது விஎஸ் நைபால் தான் வந்து இந்த மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர். 4வது பார்த்தீங்கன்னா எடம் ஸ்மித், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவருடைய ஃபேமஸான ஒரு நூல் தான் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். ரைட், த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எடம் ஸ்மித் அவர்களுடைய நூல். ஓகே ரைட், அடுத்தது டொனால்ட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எழுதின ஒரு நூல் தான் வில்லேஜ் இன் த ஜங்கல் புக். ரைட், ஜங்கல் புக் கார்ட்டூன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டொனால்ட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட நூல் தான் வில்லேஜ் இன் த ஜங்கல் புக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் விஎஸ் நைபால். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய நூல் இக்னைட்டட் மைண்ட். கிளார்டி அர்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடியவரோட நூல் எண்ட் ஆஃப் என் எரா, இந்தியா எக்ஸிஸ்ட் திபெத். ஓகே, எடம் ஸ்மித் அவரோட நூல் த வெல்த் ஆஃப் த நேஷன். வெல்த் ஆஃப் த நேஷன் தான் எடம் ஸ்மித் அவர்களுடைய நூல். டொனால்ட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு வில்லேஜ் இன் த ஜங்கல் புக். ரைட், ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். இலங்கையில் கல்வி நிர்வாக கட்டமைப்பின் கூறு அல்லாதது. ஓகே,
இலங்கையிட கல்வி நிர்வாக கட்டமைப்பிட கூறு அல்லாதது எது அப்படின்னு சொல்றதுதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும் கல்வி நிர்வாக கட்டமைப்பு முதலாவது பாடசாலை மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். ரைட், முதலாவது பாடசாலை, இரண்டாவது கோட்டக்கல்வி, மூன்றாவது வலய கல்வி, அடுத்தது மாகாண கல்வி அமைச்சு கல்வி திணைக்களம், நான்காவது மாகாண கல்வி திணைக்களம் வரும், மாகாண கல்வி அமைச்சு வரும், அதுக்கு பிறகு கல்வி அமைச்சு வரும். ரைட், ஸோ இதில் உள்ளடங்காதது வந்து உள்ளூராட்சி மன்றங்கள். ரைட், இரண்டாவது ஆன்சர் தான் இலங்கை நிர்வாக கட்டமைப்பிட கூறு அல்லாதது. ஸோ நிர்வாக கட்டமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்றால் முதலாவது பாடசாலை, இரண்டாவது கோட்டக்கல்வி வலயம், மூன்றாவது வலய கல்வி வலயம், நான்காவது மாகாண கல்வி திணைக்களம் வரும், ஐந்தாவது மாகாண கல்வி அமைச்சு, ஆறாவது கல்வி அமைச்சு. இதுதான் இலங்கையிட பாடசாலைகளுடைய நிர்வாக கட்டமைப்பு. ஓகே, அடுத்தது 7வது கேள்விக்கு போகலாம். இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் சிலோன் பல்கலைக்கழகம். 1942ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியும் பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக அழகான ஃபேமஸான மிக பெரிய பல்கலைக்கழகம், நிலப்பரப்பில் பெரிய பல்கலைக்கழகம். அடுத்து ஆனந்தா பல்கலைக்கழகம், கெலனி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனந்தா பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் இருந்த ஒரு பல்கலைக்கழகம். ரைட், அடுத்தது கெலனி பல்கலைக்கழகமும் இலங்கையில் ஃபேமஸான பல்கலைக்கழகம். கூடுதலாக கலை பட்டதாரிகள் உருவாக்கின ஒரு பல்கலைக்கழகம் கெலனி பல்கலைக்கழகம். ஓகே, 8வது கேள்விக்கு போகலாம். காபோத்த உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடத்துறை சேர்க்கப்பட்ட ஆண்டு எது? ரைட், 2013, 1990, 1985, 1802. ரைட், இலங்கையில் காபோத்த உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பிக்கப்படுது வந்து 2013ஆம் ஆண்டு. ரைட், ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ரைட், இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுது 1980. 1874 இலங்கையில் சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்படுது. ரைட், அடுத்தது 1974ஆம் ஆண்டு இலங்கையில பாடசாலை விட்டு இடைவிலகுவோர் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த விலகுவோருக்கு முறை சாரா கல்வி வழங்குறதுக்கான திட்டம் கொண்டு வரப்பட்ட 1974ஆம் ஆண்டு. 1912ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் சாரணர் இயக்கம் இலங்கையில் உருவாக்கப்படுது. ஸோ சாரணர் இயக்கத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவோம் பேடன் பவல் அவர்களை. ஓகே, ஸோ திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து 1980ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்ற ஆண்டு எது? ரைட், தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்குது 1960-61ஆம் ஆண்டுகளில். ஸோ 1961ஆம் ஆண்டில் தான் தோட்ட பாடசாலைகள் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. 2011 உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு விடயத்தில் ஒரு புதிய ஒரு போக்கு உருவாக்கப்பட்ட காலம் 2011ஆம் ஆண்டு. அதாவது பாடசாலை மைய ஆசிரியர் நியமனம் 2011ஆம் ஆண்டு வழங்கப்படுது. அடுத்தது 1977ஆம் ஆண்டு தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. ஓகே, 1970ஆம் ஆண்டும் மிக ஃபேமஸான ஒரு விஷயம், அதாவது யுனெஸ்கோவால் சர்வதேச கல்வி ஆணைக்குழுவோட அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு தான் 1970. ரைட், ஸோ இந்த யுனெஸ்கோட கல்வி அறிக்கையை தயாரித்தவர் வந்து பார்த்தீங்கன்றால் எட்கார் புரை. ரைட், எட்கார் புரைன்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் தான் இந்த யுனெஸ்கோட கல்வி அறிக்கையை வந்து தயாரிக்கிறார். ஓகே, ஸோ 2011ஆம் ஆண்டு பாடசாலை மைய ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுது. 1970ஆம் ஆண்டு தான் தோட்ட பாடசாலை 1970ஆம் ஆண்டு
யுனெஸ்கோட சர்வதேச கல்வி அறிக்கை வெளியிடப்படுது. இந்த கல்வி அறிக்கையை வெளியிடுறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து காரணஹர்த்தா எட்கார்புரே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர். தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்குது 1961. 1977 ஆண்டு தோட்ட பாடசாலைகளை வந்து அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. ஓகே, சாரி 1961 ஆண்டு உதவி பெறுற பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. ரைட், இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதவி பெறுற பாடசாலைகளை 1961 ஆண்டுகளில் உதவி பெறுற பாடசாலைகள் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. 1977 ஆண்டு தான் தோட்ட பாடசாலைகளை வந்து அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. ஸோ 10வது கேள்வி, தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்ற ஆண்டு எது? 1977. 1961 ஆண்டு உதவி பெறுற பாடசாலைகளை வந்து அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. 1970 ஆண்டு யுனெஸ்கோட கல்வி அறிக்கை வெளியிடப்படுது. 2011 ஆண்டு பாடசாலை மைய ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 11வது கேள்வி. இது ஆல்ரெடி 2017 ஆண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாக்கள், கிழக்கு மாகாணத்தில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த 11வது கேள்வியை தொடர்ந்து வரக்கூடிய 50 கேள்வி வரைக்கும் உரிய 40 கேள்விகள் கிழக்கு மாகாண போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ இந்த வினாக்களுக்கான புள்ளி விவரங்கள் மட்டும் வந்து தற்போதைய புள்ளி விவரங்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியெல்லாம் பொதுவாக அதே தான் வரும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இதுலேயும் 2-3 கேள்விகள் வந்து பொது அறிவு கேள்விகள் வந்திருக்குது. அது இல்லாமல் அடுத்த கேள்விகள் தான் கல்வி பொது அறிவு. ஸோ நீங்கள் கல்வி பொது அறிவும் படித்து கொள்ளணும். நார்மலாக ஜென்ரலாக பொது அறிவும் தெரிஞ்சிருக்கிறது நல்லா. ஓகே, ஸோ முதலாவது 11வது கேள்வி. தேசிய கல்வி திட்டம் மற்றும் பரீட்சை முறை என்பன இந்த கல்வி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரைட், தேசிய கல்வி திட்டமும் பரீட்சை முறையும் பொது பரீட்சை திட்டத்திட அடிப்படையில் தான் நடத்தப்படுது. ரைட், அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பொது பரீட்சை திட்டத்திட அடிப்படையில், பொது பரீட்சை திட்டம். ஓகே, அடுத்தது இலவச கல்வியின் தந்தை எனப்படுபவர் யார்? இலவச கல்வியோட தந்தை உங்களுக்கு தெரியும், CWW கண்ணங்கரா அவர்கள். ரைட், இவர் இலவச கல்வியை இலங்கையில் கொண்டு வரதுக்கு ஆரம்பம் முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வி வழங்கப்படுது. இதுக்கு காரண கர்த்தாவாக இருந்தவர் தான் இந்த CWW கண்ணங்கரா அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி. உதவி பெறும் பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்ற ஆண்டு. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். உதவி பெறுற பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது 1961 ஆண்டு. ஓகே, அடுத்த கேள்வி. யுனிசெஃப் என்னுடைய தலைநகரம் அமைந்துள்ள இடம் நியூயார்க். ரைட், யுனிசெஃப் தலைநகரம் அமைந்துள்ள இடம் நியூயார்க். அடுத்து உலகத்தில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நிறைய சங்கங்கள் இருக்குது. இதிலெல்லாம் பொதுவாக தலைநகரங்கள் ஜெனீவால தான் கூடுதலாக இருக்குது. ஓகே, யுனிசெஃப் தலைநகரம் இருக்குது நியூயார்க்கில். 15வது கேள்வி. ஒரு மாணவனுக்கான மாதாந்த வசதிகள் சேவை கட்டணம் எவ்வளவு அறவிடப்படல் வேண்டும்? ரைட், ஒரு மாதத்துக்கு கூடினது 5 ரூபாய் அறவிடப்படலாம். ரைட், கூடுதலாக பாடசாலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் இடைப்பட்ட ஒரு தொகை அறவிடப்படலாம். கூடுதலாக பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் அறவிடுவாங்க. அது வருடத்துக்கு. கேட்ட கேள்வி, ஒரு மாணவனுக்கான மாதாந்த வசதிகள் சேவை கட்டணம் எவ்வளவு? ரைட், ஸோ மாதாந்த வசதிகள் சேவை கட்டணம் 5 ரூபாய் வழங்கினால் போதுமானது. ஓகே, 16வது கேள்வி. இலங்கையில் மருத்துவ பீடங்களை கொண்ட பல்கலைக்கழகங்கள் எத்தனை காணப்படுகின்றன? ரைட், கரண்டா இலங்கையில் தற்பொழுது மருத்துவ பீடங்கள் 12 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலையும் லாஸ்டாக மருத்துவ பீடம் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஸோ இலங்கையில் 17 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்ட வருடங்கள் தொடர்பான ஒரு காணொலியை வந்து எதிர்காலத்தில் பதிவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், பல்கலைக்கழகங்கள் தொடர்பானது. ஸோ கேள்வி, இலங்கையில் மருத்துவ பீடங்களை கொண்ட பல்கலைக்கழகங்கள் 12. ஸோ இந்த பரீட்சை நடைபெற்ற பொழுது காணப்பட்ட பல்கலைக்கழகங்கள், மருத்துவ பீடங்களை கொண்ட பல்கலைக்கழகங்கள் 8ஆக காணப்பட்டது. ரைட்,
ஓகே, அடுத்த கேள்வி, உயர்தர தொழில்நுட்ப பிரிவில் காணப்படுகின்ற கட்டாய பாடம் இது? நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் 2013ஆம் ஆண்டு உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பிக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பிக்கப்படுற நேரம் உங்களுக்கு தெரியும், இடெக் பிடெக் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 2 தொழில்நுட்ப பிரிவுகள் ஆரம்பிக்கப்படுது 2013ஆம் ஆண்டு. இது பார்த்தீங்க என்றால் 2016ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க சர்க்குலருக்கு அமையத்தான் இது ஆரம்பிக்கப்படுது. 2016 ரைட், 20ஆம் இலக்க சர்க்குலருக்கு அமைய இந்த தொழில்நுட்ப பாடங்கள், இது தொடர்பான விஷயங்கள் பேசின சுற்றறிக்கை தான் இது. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும், இடெக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பிடெக் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. ஸோ இதில் இந்த 2 துறைகளுக்கும் பொதுவான பாடம் எது என்றால் தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம். ஓகே, தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் அப்படின்றது தான் பொதுவான பாடம். அது இல்லாமல் முதலாவது உங்களுக்கு தெரியும், இடெக்கில் முதலாவது எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம், ரைட். இரண்டாவது அதாவது உங்களுக்கு தெரியும், மேலே லெவலில் 3 மெயின் சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இதில் இடெக் பிடெக் 2க்கும் கட்டாய பாடம் வந்து தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம், ரைட். ஸோ அது இல்லாமல் இன்னும் 2 பாடங்கள் எடுக்கணும். இதில் முதலாவது நாங்கள் எஸ்எஃப்டி எடுத்துட்டோம். ரெண்டாவது டெக்னிக்கல் மெயின் சப்ஜெக்டில் வந்து பிஎஸ்டி இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லாட்டி பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் ஒரு பாடம், அவங்க துறை சார்ந்த ஒரு பாடம் எடுக்கணும். அடுத்தது பிஎஸ்டி ஓகே, ஸோ உயர்தரத்தில் இந்த 2 பிரிவுகள் இருக்கிறது. தொழில்நுட்ப பிரிவில் இடெக் பிடெக் அப்படின்னு சொல்லி இந்த 2க்கும் பொதுவான பாடம் தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி சேஃப்டி. ஓகே, ஸோ இடெக் எடுத்துக்கொண்ட ஒரு புள்ளி இடெக் எடுக்கிற ஒரு ஆள் என்றால் அவர் முதலாவது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி பாடம் எடுப்பார். ரெண்டாவது டெக்னிக்கல் மெயின் சப்ஜெக்டில் ஏதாவது சரி ஒரு பாடம். மூன்றாவது தேர்ட் பாஸ்கெட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் வரும். இதில் பொதுவாக ஆர்ட்ஸ் சார்ந்த பாடங்கள் வரும். ஜியோகிரஃபி, பொலிட்டிக்கல், எக்கானமிக், அக்கௌண்டிங், அக்ரிகல்ச்சர்ன்ற மாதிரி பாடங்கள் வரும். ஸோ அதே மாதிரி பிடெக்லேயும் அதே மாதிரி பாடங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த 2 துறைகளுக்கும் பொதுவான ஒரு பாடம் பார்த்தீங்க என்றால் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம், ரைட். ஸோ நீங்கள் இடெக் எடுக்கிற ஒருவர் அல்லது பிடெக் எடுக்கிற ஒருவர் கட்டாயம் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தை கட்டாயம் எடுக்கணும், ரைட். ஸோ உயர்தர தொழில்நுட்ப பிரிவில் காணப்படுகின்ற கட்டாய பாடம் இது என்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து எஸ்எஃப்டி. ஓகே, இலங்கையில் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை யாது? ரைட், இது இப்போ சொல்ல போகிறது 2025 புள்ளி விவரத்துக்கேற்ப இலங்கை பாடசாலைகளில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் மாணவர்கள், அதாவது எக்ஸாக்டாக 37,47,544 மாணவர்கள், ரைட். 37,544 மாணவர்கள் இலங்கையில் கல்வி கற்கிறாங்க. இதுதான் இலங்கையோட மாணவர்களோட எண்ணிக்கை, ரைட். 37,47,544, ரைட். இது 2022ஆம் ஆண்டு இதை விட கூட இருந்திருக்குது. 39,69,597. 2022ஆம் ஆண்டு புள்ளி விவரம். 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி 37,47,544 மாணவர்கள் இலங்கையில் தற்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையில் தரம் 1க்கு சேர்த்து கொள்ளப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இலங்கையில் தரம் 1க்கு 2025ஆம் ஆண்டு சேர்த்து கொள்ளப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை
26,62,21 ரைட். 266 281 இதுதான் இலங்கையில் தரம் 1க்கு சேர்த்து கொள்ளப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை. இதில் 18,09,525 சிங்கள மீடிய மாணவர்களும் 76,639 தமிழ் மீடிய மாணவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, ஸோ மொத்தம் 26,06,281 இலங்கையில் தரம் 1க்கு சேர்த்து கொள்ளப்பட்ட மாணவர்கள். இதில் உங்களுக்கு தெரியும் சிங்கள மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. சிங்கள மீடியத்துக்கு 18,09,525 மாணவர்களும் தமிழ் மீடியத்துக்கு 76,639 மாணவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்தது இலங்கையில் தற்பொழுது கடந்த 2025ஆம் ஆண்டுடைய ஓயல் பரீட்சைக்கு முகம் கொடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 38,02,000 ரைட். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். ஓலெவல் பரீட்சைக்கு 38,02,000 மாணவர்கள் இம்முறை பிப்ரவரியில் நடந்த சாதாரண தர பரீட்சையில் தோற்றிருக்கிறாங்க. ஓகே, இதில் ஓகே ஆசிரியர்களோட விகிதம் இலங்கையில் இருக்கிற ஆசிரியர்களோட எண்ணிக்கை 24,02,309 ரைட். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க 24,02,009 டீச்சர்கள். இதில் உங்களுக்கு தெரியும் மேல் டீச்சர்ஸ் ஃபீமேல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல் டீச்சர்ஸ் 23%, ஃபீமேல் டீச்சர்ஸ் பேலன்ஸ் 77%. ஸோ இலங்கையில் கூடுதலாக இருக்கிறது ஆசிரியர் துறை எடுத்து பார்த்தா பெண்களோட ஆதிக்கம் கூடுதலாக செலுத்தப்பட்டதை காணலாம். ஸோ 77% ஊழியர்கள் பெண் ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஓகே திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இலங்கையில் தரம் 1க்கு சேர்த்து கொள்ளப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை இது 26,6,2,266,281. ஓகே, இதில் சிங்கள மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவு வருது. சிங்கள மீடியத்தில் 1,89,525 மாணவர்கள் சிங்கள மீடியத்துக்கும் 76,639 மாணவர்கள் தமிழ் மீடியத்துக்கும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, ஸோ கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஓயல் பரீட்சைக்கு தோற்றின பரீட்சார்த்திகளோட எண்ணிக்கை பாடசாலை பரீட்சார்த்திகளோட எண்ணிக்கை 38,02,000. ஓகே, ஸோ அடுத்தது இலங்கையில் தற்பொழுது இருக்கிற அரச ஊழியர்கள் பாடசாலை கல்விசார் ஊழியர்கள் எண்ணிக்கை 2,42,309. இதில் 23% ஆண் ஆசிரியர் ஊழியர்களும் 77% பெண் ஊழியர்களும் காணப்படுகின்றனர். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி 20வது கேள்வி, எத்தனையாம் தரத்திலிருந்து ஆங்கிலம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது? ரைட். ஸோ ஆங்கிலம் ஒரு பாடமாக தரம் 3லிருந்து கற்பிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அது இல்லாமல் 2023 ஒரு கன்செப்ட் கொண்டு வராங்க, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. இது தரம் 1லிருந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ரைட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ். இது 2023ஆம் ஆண்டு கன்செப்ட் ரைட். அப்போ வாய்மொழி மூல ஆங்கிலம் தரம் 1லிருந்து கற்பிக்கப்படணும். ஆங்கிலம் ஒரு பாடமாக தரம் 3லிருந்து கற்பிக்கப்படும். அடுத்த கேள்வி, இருமொழி மூலம் கல்வி பயிலும் மாணவர்கள் எந்த பாடத்தினை தாய்மொழியில் கற்க வேண்டும்? ஓகே, ஸோ இருமொழி மூலம் மீன்ஸ் சிங்களம் இங்கிலீஷ் அல்லது தமிழ் இங்கிலீஷ் இப்படி 2 மொழிகளில் பயில்ற மாணவர்கள் கட்டாயமாக சமயம் மற்றும் வரலாறு பாடங்களை அவர்களுடைய தாய்மொழியில் தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் தமிழ் மொழியிலையும் சிங்களம் பேசக்கூடிய மாணவர்கள் சிங்கள மொழியிலையும் கட்டாயம் சமயம் மற்றும் வரலாறு பாடங்களை
பயிலணும். ரைட், அடுத்த பாடங்கள் எல்லாமே வந்து ஆங்கில மொழியில் கற்றுக்கொள்ளலாம். ரைட், ஹிஸ்ட்ரியும் ரிலிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் தங்களுடைய தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும். ஓகே, 22வது கேள்வி, இலங்கையின் முதலாவது தனியார் மருத்துவக் கல்லூரி எது? ரைட், இலங்கையில முதலாவது தனியார் மருத்துவக் கல்லூரி வந்து ராகம தனியார் மருத்துவக் கல்லூரி. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, NVQ மட்டங்களில் எண்ணிக்கை யாது? NVQ மட்டங்கள் நேஷ்னல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். ரைட், NVQ மட்டங்கள் வந்து 7 இருக்குது. ரைட், இதையும் இந்த NVQ மட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துறது நாடு வந்து இங்கிலாந்து. ஓகே, ஸோ இதில் நீங்கள் O level செஞ்சீங்க என்றால் NVQ level 3, O levelக்கு NVQ level 3 வரும், A levelக்கு வந்து NVQ level 4 வரும். ஓகே, இதோட மெயின் நோக்கம் ஸ்கில்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிக்கல் டீச்சிங் அப்படின்றது தான் NVQவோட மெயின் நோக்கம். இதை வந்து அறிமுகப்படுத்துறது வந்து இங்கிலாந்தில். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த குவாலிஃபிகேஷன் மெத்தட் தான் SLQF. இதில் 12 மட்டங்கள் இருக்குது. ரைட், ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் 12 மட்டங்கள் இருக்குது. NVQ லெவலில் 7 மட்டங்கள் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 24வது கேள்வி, ஹந்தச திட்டத்தின் முக்கிய நோக்கம் யாது? ஹந்தச திட்டம் அப்படின்றது வந்து இலங்கையினுடைய இலவச கல்வியினுடைய தந்தையாக போற்றப்படுகின்ற CWW கண்ணங்கர அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். நினைக்கிறேன் 1939 அப்படின்னு சொல்லி அல்லது 36 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஹந்தச திட்டம். ஸோ இந்த திட்டத்திட முக்கிய அம்சம் எது என்று சொன்னால் கிராமப்புறங்களில் தொழிற்கல்வியை வழங்கணும். கிராமப்புறங்களில் தொழிற்கல்வியை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஹந்தச திட்டம். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, அதிக பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு எது? அதிக பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு வந்து பார்த்தீங்க என்றால் இந்தியா. ரைட், இந்தியாவில் தான் அதிக பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அதிக மாணவர்கள் இருக்கிறாங்க, அதிக ஸ்கூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்தியாவில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சனத்தொகை அங்கே கூட. ஓகே, ஸோ இந்தியாவில் அதிக பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்தியாவில் பெரிய பல்கலைக்கழகம் அல்லது உலகத்தில் பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். இதுதான் உலகத்தினுடையவும் சரி இந்தியாவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம். ரைட், அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் சார்க் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபையோட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் இலவச பாடநூல்கள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டது. ரைட், எந்த ஜனாதிபதியோட ஆட்சி காலத்தில் இலவச பாடநூல்கள் விநியோகிக்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இலவச பாடநூல்கள் விநியோகிக்கப்பட்ட நேரம் ஜனாதிபதியாக இருந்தவர் JR ஜெயவர்தன அவர்கள். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன அவர்கள் தான் இலங்கையில் இலவச பாடநூல் விநியோகிக்கிற நேரம் ஜனாதிபதியாக இருந்தவர். ரைட், இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரணில் விக்ரமசிங்க அவர்களும் 1980 முதல் 1989 வரை கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1980 முதல் 89 வரை கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இவரோட திட்டம் தான் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர மாணவர்களுக்கு தொழில்சார் கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய கல்வியல் கல்லூரிகளை வந்து உருவாக்கினது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர் கல்வி அமைச்சராக இருந்தது 1980 தொடக்கம் 89 வரைக்கும். ரைட், 80 தொடக்கம் 89 வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. இவர் தான் தேசிய கல்வியல் கல்லூரிகளை கொண்டு வரதுக்கான முன்னோடி. ரைட், காரணம் தொழில்சார் கல்வியை வழங்கணும் அப்படின்ற நோக்கம். அடுத்ததாக இவர் தான் இலங்கையில் இணையத்தை அறிமுகம் செஞ்சிருக்கிறவரும் கூட. அடுத்தது 1980 கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக லலித் அதுலத் முதலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. இவர் 1981 மகாபொல அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம்
பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய புலமை பரிசில் திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அதனால இவரை மகாபுலையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் லலித் அத்துலத் முதலி அவர்கள். இவர் 1980 உயர்கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. 81 மகாபுல அப்படின்னு சொல்லக்கூடிய புலமை பரிசில் திட்டம் இது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படுறது. ரைட், இந்த திட்டத்தை கொண்டு வராரு. அடுத்தது 80 வரைக்கும் 1977 80 வரைக்கும் நிசங்க லங்காபுர திலகரத்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இவர் தான் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச கல்விக்காக புத்தகங்கள் வழங்குற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ரைட், இவர் நிசங்க லங்காபுர திலகரத்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்துல தான் ஜெயவர்தன அவர்கள் ஜனாதிபதியாக ஆட்சி செய்கிறாரு. இலங்கையில இலவச பாடநூல்கள் விநியோகம் ஆரம்பிக்கப்படுது. ஓகே, ஸோ அது இல்லாமல் இலங்கையில கல்வி அமைச்சராக 1970 77 வரைக்கும், மறுவா 1960 63 வரைக்கும் பதியுதீன் மஹ்மூத் அவர்கள் 2 முறைகள் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இவருடைய புதிய திட்டமாக இருந்தது என்னென்றால் பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவரோட திட்டம். அதனால தான் 1977 தோட்ட பாடசாலைகள் அரசு பொறுப்பேற்குது. 1960 61 உதவி பெறுற பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றுக் கொள்வது. ஸோ இந்த இலங்கையில் இருக்கிற நாட்டில் இருக்கிற சகல பாடசாலைகளும் அரசாங்கத்துக்கு கீழ் கொண்டு வரப்படணும். டேக் ஓவர் ஸ்கூல்ஸ் அண்டர் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்டை கொண்டு வராரு கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்கள். ரைட், இதனால தனியார் மற்றும் மருத்துவ மத நிறுவனங்களோட கீழ் இருந்த பாடசாலைகள் அரச நிர்வாகத்தோட கீழ் வருது. ரைட், இவர் முஸ்லீம்களோட கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லி புனை பெயரால டாக்டர் பதியுதீன் மஹ்மூத் அவர்கள் அழைக்கப்படுறாரு. ஓகே, ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு ஆள் E.A. நுகேவெல். அவங்களுக்கு தெரியும் இவரை நாங்கள் சொல்லுவோம் சுதந்திர இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர். 1947 1952 வரையும் கல்வி அமைச்சராக பணியாற்றியவர். இவர் தான் 1951 கல்வி சட்டத்திட கீழே கல்வியை தாய்மொழி கல்வியை ஆரம்பம் சிங்களம் அல்லது தமிழ் அவங்களோட மொழி கல்வி ஆரம்ப பாடசாலைகளில் கட்டாயமாக மொழியில தான் தங்களுடைய தேசிய மொழியில தான் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்டை கொண்டு வராரு E.A. நுகேவெல் அவர்கள். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த இலவச கல்வி தொடர்பான சகல விடயங்களுக்கும் அடித்தளமாக காணப்பட்டவர் கலாநிதி CWW கண்ணங்கரா அவர்கள். இவர் தான் 1945 இலவச கல்வி முறையை அறிமுகப்படுத்துறாரு. கிராமப்புற மாணவர்களுக்காக மத்திய மகாவித்தியாலயங்களை உருவாக்குறார். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது மத்திய மகாவித்தியாலயம் உங்களுக்கு தெரியும், மத்துகம மத்திய மகாவித்தியாலயம். ஸோ இவரை நாங்கள் இலவச கல்வியோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இலங்கையில கல்வித்துறை வரலாற்றில் இடம்பெற்றிருக்குது. ஓகே, ரைட், அடுத்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற ஆசிரியர் கிராமம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது தெல்பிட்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது கண்டி மாவட்டத்தில் இருக்கிற தெல்பிட்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. ஓகே ஓகே திரும்பவும் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. கலாநிதி CWW கண்ணங்கரா அவர்கள் 1945 இலங்கையில் இலவச கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. ரைட், அதோட கிராமப்புற மாணவர்களும் கல்வி பயிலணும் அப்படின்றதுக்காக மத்திய வித்தியாலயங்களை உருவாக்குறாரு. ரைட், ஸோ இவர் உருவாக்கின முதலாவது மத்திய மகாவித்தியாலயம் தான் மத்துகம மத்திய மகாவித்தியாலயம். அது இல்லாமல் இவரோட பிரதான ஒரு திட்டம் ஹந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் மேலே பார்த்தோம். இந்த ஹந்தஸ்ன்ற திட்டத்தினூடாக இலங்கையில தொழிற்கல்வியை கிராமப்புறங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, ஸோ இவரை நாங்கள் இலவச கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்றால் E.A. நுகேவெல். இவர் யாரென்றால் சுதந்திர இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர். இலங்கை 1948 சுதந்திரம் அடையுது. அந்த காலப்பகுதியில் 47 தொடக்கம் 1952 வரை கல்வி அமைச்சராக பணியாற்றுறாரு E.A. நுகேவெல் அவர்கள். இவரோட பிரதான திட்டம் தான் என்னென்றால் 1951 கல்வி சட்டம் கொண்டு வராரு. அதாவது தாய்மொழி கல்வியை பிரதானமாக்குறாரு. ஆரம்ப பாடசாலைகள்ல தாய்மொழியில சிங்களம் அல்லது தமிழ், சிங்கள மாணவர்கள் சிங்களத்திலையும் தமிழ் மாணவர்கள் தமிழ்லையும் ஆரம்ப பாடசாலைகள்ல கல்வி கற்கணும்.
அதாவது ஆரம்ப கல்வி தங்களுடைய சொந்த மொழியில் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்டை இவர் 1951ஆம் ஆண்டு கொண்டு வரார். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து இலங்கையிட கல்வி அமைச்சராக 2 முறைகள் பதவி வகிக்கிறார் டாக்டர் பதியுதீன் மஹமூத் அவர்கள். அதாவது 1960 63 வரைக்கும் 3 வருட காலம், 1970 77 வரைக்கும் 7 வருட காலம், மொத்தமாக 10 வருட காலம் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக 2 முறைகள் நியமிக்கப்பட்டார் டாக்டர் பதியுதீன் மஹமூத் அவர்கள். இவருடைய பிரதான திட்டம் சகல பாடசாலைகளையும் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணணும். டேக் ஓவர் ஆஃப் ஆல் தி ஸ்கூல் அண்டர் த கவர்மெண்ட். ஒரு குடையின் கீழே இலங்கையில சகல பாடசாலைகளையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைகளையுமே அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வரார். ஸோ இதனால் என்ன நடக்குது? ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், மத நிறுவனங்களுக்கு கீழே இருந்த பாடசாலைகள் எல்லாமே கூட என்ன செய்யப்படுது என்றால் அரசாங்கத்துக்கு கீழே வருது. இந்த மாதிரி அரசாங்கத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியில தான் தோட்டப்புற பாடசாலைகள் கொண்டு வராங்க. 1970ஆம் ஆண்டு 1960 61களில் உதவி பெறுற பாடசாலைகள் அரசாங்கத்திட கீழே கொண்டு வரப்படுது. ரைட், இது ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ரைட், அடுத்தது அவரை தொடர்ந்து 1977 80 வரைக்கும் நிசங்க லங்காபுர திலகரத்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்வி அமைச்சராக இருக்கிறார். ரைட், 77 1980 வரைக்கும். ஸோ இவர் கல்வி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில தான், அதாவது 1980 தான் இலவச பாடநூல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இலவச பாடநூல்கள் வழங்குற திட்டத்துல முதல்ல அறிமுகப்படுத்தின நேரம் கல்வி அமைச்சராக இருந்தவர் நிசங்க லங்காபுர திலகரத்ன. ஓகே, ஸோ அடுத்தது 1980களில் கல்வி உயர்கல்வி அமைச்சராக பணியாற்றாரு லலித் அத்துலத் முதலி அவர்கள். இவரை நாங்கள் மகாபோலவின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவருடைய பிரதான ஒரு திட்டம் தான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படணும் அப்படின்றது கீழே 1981ஆம் ஆண்டு மகாபுல புலமை பரிசில் வழங்குறாரு. ரைட், அதை தொடர்ந்து 1980 89 வரைக்கும் 9 ஆண்டு காலம் கல்வி அமைச்சராக இருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இவருடைய பிரதான நோக்கம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கு தொழில்சார் கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி என்ற கான்செப்ட். அது அடுத்தது இவரோட பிரதான நோக்கம் தான் இலங்கையில தேசிய கல்வியியல் கல்லூரிகளை நிறுவுறது. அதோட 2000ஆம் ஆண்டுகள் இலங்கைக்கு இணையத்தை கொண்டு அறிமுகப்படுத்துறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஸோ இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல தேவைப்படும். ரைட், ஸோ உங்களுக்கு தெரியும் இலவச கல்வின்னு வரக்குள்ள இலவச கல்வி ஆரம்ப பிரிவிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் வழங்கப்பட்டதுதான் CWW கண்ணங்கர் அவர்களோட கல்வியோட நோக்கம். ரைட், இப்போ நர்சரி சிஸ்டம் எல்லாமே பூரணமாக இல்லை இந்த இலவச கல்வி அல்ல, பெற்றோர்கள் தான் பணம் செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. எதிர்காலத்தில் இதையும் நர்சரி ஸ்கூல்ஸையும் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணுற ஒரு கன்செப்ட் இப்போ நடந்துட்டு இருக்குது. ரைட், ஓகே. ரைட், இலவச கல்வியிட பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் சமமாக சமத்துவமான கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்றது. ரைட், இன்னொரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இலங்கையில இலவச கல்வி அறிமுகமாகிற நேரம் ஹென்ரி மொங்க் மெசோன் மூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இலங்கையினுடைய ஆளுநராக இருக்கிறார். இலவச கல்வி அறிமுகமான போது ஆளுநராக இருந்தவர் யார் என்றால் ஹென்ரி மொனாக் மெசோன் மூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரைட், நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் CWW கண்ணங்கர் அவர்கள் இலவச கல்வி வழங்கப்பட்ட நேரம் முதலாவது மத்திய மகா வித்தியாலயங்களை உருவாக்கினார்னு சொல்லி. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இலங்கையில கிட்டத்தட்ட 50 மத்திய மகா வித்தியாலயங்கள் உருவாக்கப்படுது. ரைட், இலவச கல்வி சீர்திருத்தங்கள் ஸ்டேட் கவுன்சில், அதாவது மாநில சபையில தான் நிறைவேற்றப்படுது. ஓகே, இதனால 90% மேல இலங்கையில இப்பயும் உங்களுக்கு தெரியும் எழுத்தறிவு வீதம் கூடிய ஒரு ஆசிய நாடு. மாலைத்தீவுக்கு பிறகு 2வது இடத்துல இருக்குது. 90% மேல 93.2% இலங்கையில கல்வி அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள். இந்த இலவச கல்வி வழங்கப்பட்டதுல ஏற்பட்ட ஒரு பிரதான விளைவுகள் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். இலங்கையில அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா 77% பெண் ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஸோ பெண்களோட கல்வி அதிகரித்ததும் இந்த இலவச கல்வி வழங்கப்பட்டதுல ஒரு தாக்கமாக
இருக்குது. ரைட். இலவச கல்வி அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த கன்செப்ட் வந்ததுனால தான் இலவச பாடநூல்கள் வழங்கப்படுது 1980ஆம் ஆண்டு முதல். இலவச சீருடை வழங்கப்படுது 1993ஆம் ஆண்டு முதல். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக வந்து இலங்கையில பாடசாலை சீருடைகள் வழங்குறதுக்கு சீனா உதவி வழங்கி இருந்தது. ரைட். ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை யாது? ரைட். ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் அங்கத்துவம் வகிக்குது. ஸோ இந்த 193 நாடுகளில் 2 நாடுகள் வந்து பெர்மனன்ட் ஒப்சர்வர்ஸாக இருக்குது. இந்த புனித நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். யார்? வெத்திகான் சிட்டியும் பலஸ்தீனும். பலஸ்தீனை வந்து 194வது நாடாக இணைக்கிறதுக்கு 142 நாடுகள் வாக்களித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகிக்கிற நாடுகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 193. ஸோ வத்திகான் பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய 2 நாடுகள் வந்து தொடர்ந்து ஒப்சர்வ்ல வந்து இருக்குது, பர்மனன்ட் ஒப்சர்வர்ஸாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. கட்டாய கல்வி கற்க வேண்டிய வருடங்களோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். இலங்கையில் 5 வயது தொடக்கம் 16 வயது வரைக்கும் கட்டாய கல்வி கற்கணும். ஸோ இதில் கேட்டிருக்கிறது நீங்கள் 5 தொடக்கம் 16ன்னு போட்டால் பிள்ளை. கேள்வி எத்தனை வருடங்கள்? ஸோ எத்தனை வருடங்கள் கல்வி கற்றுக்கணும் என்றால் 11 வருடங்கள். எந்த வயது பிரிவுன்னு கேட்டால் இதை நீங்கள் கொடுத்தீங்க என்றால் சரி. ஓகே, ஸோ இதையும் தொடர்ந்து தான் 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்குது. ரைட். தொழில் சார்ந்த ரீதியில் மாணவர்களுக்கு கல்வியை வழங்குறது இதோட மெயின் நோக்கம். அடுத்த கேள்வி. சமூக இயக்கங்கள் உருவாகுவதற்கான காரணங்களை தருக. சமூக இயக்கங்கள் உருவாகிறதுக்கான காரணம் முதலாவது வந்து வேலையின்மை சொல்லலாம். அதோட வேலையில்லா பிரச்சனை வரதோட வறுமை வரும். ரைட். ஸோ இந்த வறுமை வேலையில்லா பிரச்சனைகள் தான் சமூக இயக்கங்கள் உருவாகிறதுக்கான அடிப்படை காரணங்களாக இருக்குது. அடுத்த கேள்வி. இலங்கையில் கிழக்கு மாகாணம் நிலப்பரப்பில் எத்தனையாவது இடத்தை பெறுகிறது? கிழக்கு மாகாணம் நிலப்பரப்பில் பார்த்தீங்க என்றால் 2வது இடத்தை பெறுது. 9361 கிலோமீட்டர் இருக்குது கிழக்கு மாகாணம். ரைட். 9361 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர். ஸோ இலங்கையில் உங்களுக்கு தெரியும் 65,210 சதுர கிலோமீட்டர் இலங்கையிட மொத்த பரப்பளவு. அதில் 9361 கிலோமீட்டர் கிழக்கு மாகாணம் கொள்ளுது. கேள்வி. இலங்கையில் கிழக்கு மாகாணம் நிலப்பரப்பில் எத்தனையாவது இடம் என்றால் 2வது இடம். ஸோ முதலாவது இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்க என்றால் வடமத்திய மாகாணம். ரைட். வடமத்திய மாகாணம் முதலாவது இடத்துல இருக்குது. இறுதி இடத்துல அதாவது 9வது இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தீங்க என்றால் மேல் மாகாணம் 3684 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் மேல் மாகாணம். பட் சனத்தொகை செறிவு கூடிய மாகாணம் கூட மேல் மாகாணம் இல்லை கம்பஹ மாவட்டம். ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் 14,000 கிட்டத்தட்ட 14,000 கிராமங்கள் இருக்குது. ரைட். இந்த கிராமங்களில் ரைட் எஸ் பரப்பளவில் கூடின டிஸ்ட்ரிக்ட் எது என்றால் அனுராதபுரம். உங்களுக்கு தெரியும் ஓல்டஸ்ட் சிட்டி இல்லாடி புனித நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப காலங்களில் இலங்கை ஆட்சி செய்கிற நேரம் தலைநகரங்களாக இருந்த பிரதேசம் தான் இந்த அனுராதபுரம். 6,664 கிலோமீட்டர் வரைக்கும் நிலப்பரப்பில் இருக்குது. இலங்கையிட மிகப்பெரிய மாவட்டம். ரைட். ஸோ 2வது மிகப்பெரிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொனராகல ஊவா மாகாணத்துக்குரியது. 2வது மிகப்பெரிய மாவட்டம் மொனராகல. ஓ எஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாங்கஸ்ட் டவுன் இலங்கையில் மிகப்பெரிய நகரம் வந்து கேகாலன்னு சொல்லக்கூடிய நகரம். மிகப்பெரிய பாதை வந்து A4 ஹைவே, அதாவது கலம்பூர் ரட்னபுர வெள்ளவாய பெட்டிக்கலோ ஹைவே தான் இலங்கையிட லாங்கஸ்ட் ரோட் மிகப்பெரிய
மிக நீட்டமான பாதை ரைட். அடுத்தது லாங்கஸ்ட் டனல் சுரங்க வழிப்பாதை வந்து சிங்கமலை டனல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கமலை சுரங்க பாதை தான் இலங்கையில் மிக நீட்டமான இல்லாட்டி மிகப்பெரிய சுரங்கப்பாதை. இது வந்து ஹெட்டன் அண்ட் கொட்டகல அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நகரங்களுக்கு இடையில இருக்குது ரைட். இலங்கையில் ஸ்மாலஸ்ட் வில்லேஜ் மிக சிறிய கிராமம் வந்து வல்பொலமுள்ளன்னு சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு வீடு தான் இருக்குதாம் தற்பொழுது. பெருசாக யாரும் வாழ்கிற இல்லாத ஒரு பிரதேசம். அது இல்லாமல் இலங்கையிட சிட்டி ஆஃப் கோல்ட் தங்க நகரம் அப்படின்னு சொல்லி இலங்கையில் அழைக்கப்பட்டது ராவணாஸ்லங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இதை வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு தெரியும் ராமாயணம்ன்றது ஒரு பிரபலமான ஒரு நூல். ஸோ இந்த நூலில் ஸ்வர்ணலங்கா அப்படின்னு சொல்லி சித்தரிக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து ராவணாஸ்லங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஓகே, ஸோ இலங்கையில் மிக பழைமை வாய்ந்த நகரம் அனுராதபுரம். ஸோ இலங்கையில் மொத்தம் 14,000 கிட்டத்தட்ட 14,000 கிராமங்கள் இருக்குது. 103 ஆறுகள் இலங்கையில் இருக்குது. இந்த விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி கேள்வியில் வரலாம். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, வாரதா கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரதா கல்வி முறையை அறிமுகம் செஞ்சவர் மகாத்மா காந்தி அவர்கள் ரைட். மகாத்மா காந்தியிட இன்னொரு கான்செப்ட் இருக்குது 3H அப்படின்னு சொல்லி, ஹெட் ஹேண்ட் ஹார்ட் ரைட். ஹெட் ஹேண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட், அதாவது தொழில் கல்வியை வந்து மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட கல்வி முறைமை ரைட். ஸோ வாரதா கல்வி முறையை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்றால் மகாத்மா காந்தி அவர்கள். ஓகே, ஸோ அடுத்தது மொண்டசூரி முறைமையை உருவாக்கியவர் யார்? மொண்டசூரி முறைமையை உருவாக்கியவர் உங்களுக்கு தெரியும், மரியா மொண்டசூரி அவர்கள். ஓகே, ஸோ மரியா மொண்டசூரி அவர்களோட கன்செப்ட் தான் நர்சரி முறை தான் இந்த மொண்டசூரி முறைமை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் மரியா மொண்டசூரி அவர்கள். ஓகே, ஸோ ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிண்டர் கார்டன் கல்வி முறைமை, இந்த விஷயங்கள் எல்லாம் யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்களையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். 33வது கேள்விக்கு போவோம். தகவல் தொழில்நுட்பத்துடன் கற்பித்தலை மேற்கொள்ள பயன்படுத்தக்கூடிய சிறந்த கருவி எது ரைட். சிறந்த கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் மிக கூடுதலாக பயன்படுத்தப்படுது. எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் எம்எஸ் பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்ட் ஊடாக உங்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான சகல விஷயங்களையும் காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். ஸோ எங்களுக்கு இதை நிறைய வகையில் பிரித்து கொள்ளலாம். அதாவது சாஃப்ட்வேர் டூல்ஸ் மென்பொருள்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் அண்மை காலங்களில் மிக கூடுதலாக பயன்படுத்தக்கூடியது ரைட். அடுத்து தொடர்பாடல்களுக்காக ஜூம், மைக்ரோசாஃப்ட் மீட், கூகுள் மீட் ரைட். இதெல்லாம் மிக பிரபலமாக கொரோனா காலங்களில் தான் மிக ஃபேமஸாக இந்த தொலைக்கல்வி முறைமை பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது கொலபரேஷன் டூல்ஸ் வந்து கொஹோட், பேட்லெட், மிரோ அப்படின்னு சொல்லக்கூடிய டூல்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டூல் ஜியோஜிப்ரா, டூலிங்கோ, பிஹெச்இடி சிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக எழுதலாம். தகவல் தொழில்நுட்பத்தோட கற்பத்தில் மேற்கொள்றதுக்கு சிறந்த கருவி வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். ஓகே, அடுத்த கேள்வி, கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்தாரமூலை ரைட். தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஒலிவில் ரைட். இப்படி இந்த பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ள இடங்கள் பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பாடசாலை நூலகங்களில் நூல்களை ஒழுங்குபடுத்த பயன்படுத்தப்படும் முறைமை யாது ரைட். பாடசாலை நூலகங்களில் நூல்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு டேவி தசம பகுப்பாய்வு முறைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைமை தான் பயன்படுத்தப்படுது. அடுத்த கேள்வி, சிறுவர் கல்விக்காக நோபல் பரிசு பெற்ற சிறுமி யார்? சிறுவர் கல்விக்காக நோபல் பரிசு பெற்ற சிறுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா மலாலா யூசுஃபஸாகி. நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மலாலா யூசுஃபஸாகி தான் இதுவரை காலமும் நோபல் பரிசு பெற்ற மிக இளம் வயது சிறுமி ரைட்.
14 வயதில் தான் இவங்களுடைய நோபல் பரிசை பெற்றுக்கொள்கிறாங்க. சிறுவர் கல்விக்காக போராடினதுக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஓகே, இவர் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இளம் சிறுமி. ரைட். அடுத்த கேள்வி, மிகவும் பின்தங்கிய பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் யுஎன்ஓவின் திட்டம் யாது? ரைட். மிகவும் பின்தங்கிய பாடசாலைகளுக்கு மதிய உணவு வழங்குற யுஎன்ஓட திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்றால் உலக உணவு நிகழ்ச்சி திட்டம். ரைட். வேர்ல்ட் ஃபுட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த உலக உணவு திட்டத்தின் கீழே தான் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குறதுக்கான நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். மாகாண சபையில் ஜனாதிபதியின் செயலாளராக செயற்படுபவர் யார்? மாகாண சபையில் ஜனாதிபதியிட செயலாளராக செயற்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாகாண ஆளுநர். அந்தந்த மாகாணங்களுக்கு பொறுப்பான ஆளுநர்கள் தான் ஜனாதிபதியினுடைய செயலாளராக பதவி வகிப்பார். ஓகே, அடுத்த கேள்வி, சார்க் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்கிறது. இடம் புதுடில்லி. நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. ஓகே, இந்தியாவில் புதுடில்லி, நியூ டெல்லியில தான் சார்க் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்ய பயன்படுத்தப்படும் முறை ஜெட் ஸ்கோர் முறை. ரைட். ஜெட் ஸ்கோர் எத்தனையாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது இலங்கையில்? ஜெட் ஸ்கோர் முறை ரைட் 2001ஆம் ஆண்டு ஜெட் நியம புள்ளி முறை அறிமுகம் செய்யப்படுது. ஸோ 2001ஆம் ஆண்டுக்கு முதல்ல பல்வேறு வகையில் இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. 1972ஆம் ஆண்டுக்கு முதல்ல அவங்க பெற்ற மொத்த புள்ளிகளோட அடிப்படையில், ரைட், 72க்கு முதல் அவங்க பெற்ற மொத்த புள்ளிகளோட அடிப்படையில் பல்கலைக்கழக நுழைவு வழங்கப்பட்டிருக்குது. 73ஆம் ஆண்டு தரப்படுத்தல் முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதனூடாக பல்கலைக்கழக நுழைவு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது 1974க்கு பின்னர் வந்த கன்செப்ட் எப்படின்றால் 40% மாணவர்கள் திறமை அடிப்படையில் அவங்க பெற்ற பரீட்சை புள்ளிகளோட அடிப்படையில் திறமை அடிப்படையில் 40% மாணவர்களும் 55% மாணவர்கள் மாவட்டத்தோட அடிப்படையில், ரைட், அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாவட்டத்தோட அடிப்படையிலையும் அடுத்த 5% மாணவர்கள் பின்தங்கிய மாவட்டங்கள்ல இருந்தும் தெரிவு செய்யப்பட்டாங்க. இலங்கையில் 16 பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மாவட்டங்கள்ல இருந்து 5% மாணவர்களுக்கான பல்கலைக்கழக வாய்ப்பு 24ஆம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்படுது. 40% மாணவர்கள் அவங்களோட திறமை அடிப்படையில் போகிறாங்க. 55% மாணவர்கள் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில் போகிறாங்க. 5% மாணவர்கள் பின்தங்கிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாணவர்கள் 5% மாணவர்கள் உள்வாங்கப்படுறாங்க. ரைட். ஸோ அதன் பிறகுதான் 2001ஆம் ஆண்டு ஜெட் நியம புள்ளி முறைமை பயன்படுத்தப்படுது மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்நுழைக்கிறதுக்காக. ரைட். இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிற அமைப்பு, உயர்கல்வியை இலங்கையில் அங்கீகரிக்கிற அமைப்பு 2 இருக்குது. முதலாவது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இதுக்கு கீழே தான் இலங்கையோட அரச பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வரும். அடுத்தது டிவெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. டிவெக்ன்றது இந்த நிறுவனத்தின் கீழே தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த என்விக்யூ தொழில்சார் கல்வி வழங்குகிற முறைமைகள் இந்த என்விக்யூன்னு சொல்லக்கூடிய முறைமையின் கீழே வரும். ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் என்விக்யூ தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் 2 இருக்குது. முதலாவது யூனிவோடெக் ரத்மலானில் இருக்கிறது. அடுத்தது சமுத்திர பல்கலைக்கழகம், இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம். இது ரெண்டும் இந்த
கன்செப்ட் கீழே வரக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அடுத்த 17 பல்கலைக்கழகங்களுமே வந்து அண்டர் த யூஜிசி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அதிக எழுத்தறிவு வீதத்தை கொண்ட சார்க் நாடு எது? ரைட், அதிக எழுத்தறிவு வீதத்தை கொண்ட சார்க் நாடு வந்து உங்களுக்கு தெரியும் மாலை தீவு. 2வது இடத்தில் இருக்கிறது வந்து இலங்கை. ஓகே, அடுத்த கேள்வி, எஸ்பிடிடி என்பது யாது? எஸ்பிடிடி அப்படின்னு சொல்றது ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட், பாடசாலைகளை மையமாக கொண்ட ஆசிரியர் அபிவிருத்தி அப்படின்றது தான் எஸ்பிடிடி. இந்த மாதிரி நிறைய பொருள்களுக்கான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு வரும். பாடசாலைகளில் நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ இது வந்து அண்மை காலமாக எஸ்பிபிடிடி அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஸ்பிபிடிடி அப்படின்னு சொல்லக்கூடியதோட விளக்கம். ஓகே, எஸ்பிடிடின்றது ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட், எஸ்பிபிடிடி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றத குறிக்கும். சரியா? அடுத்த கேள்வி, பரிஸ் பாடசாலைகளை ஆரம்பித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இருக்குது. பரிஸ் பாடசாலைகளை இலங்கையில் ஆரம்பிக்கிறாங்க போர்த்துகேயர்கள். ரைட், போர்த்துகேயர்கள் தான் இலங்கையில் பரிஸ் பாடசாலைகளை வந்து உருவாக்குறாங்க. அடுத்த கேள்வி, பாடசாலை முகாமைத்துவ குழுவில் சேர்த்து கொள்ள கல்வி அமைச்சால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் யாது? பாடசாலை முகாமைத்துவ குழுவில் உறுப்பினர்களை சேர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய முறைமை எது என்றால் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் பிரஜைகள் அல்லது உறுப்பினர்கள் வந்து இலங்கையோட பாடசாலைகளுக்குள்ள உள்வாங்கப்படுறாங்க. ரைட், ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையின் பழமையான பல்கலைக்கழகம் இது. இலங்கையோட பழமையான பல்கலைக்கழகம் கொலம்பு பல்கலைக்கழகம். இதனால் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் சிலோன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி 1942ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி. இது பிற்காலத்தில் கொழும்பு பல்கலைக்கழகமாக வந்து மாற்றப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி, பொது சாதாரண பரீட்சையில் காணப்படும் கட்டாய பாடங்கள் எத்தனை? பொது சாதாரண தர பரீட்சை அதாவது ஓயல் பரீட்சையில் வந்து கட்டாய பாடங்கள் 6 இருக்குது. ரைட், மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தும் அதிகாரம் யாரிடம் காணப்படும்? யாரிடம் காணப்படும் என்றால் மத்திய கல்வி அமைச்சின் கீழே தான் இந்த மாகாண பாடசாலைகளை அடுத்த தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்துகிற அதிகாரம் இருக்குது மத்திய கல்வி அமைச்சுக்கிட்ட. ரைட், ஓகே, அடுத்த கேள்வி, விசேட மாணவர்கள் என்போர் யார்? விசேட மாணவர்கள் விசேட தேவையுடையோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நோமலாக இருக்கிற மாணவர்களை விட இவங்க சில விடயங்கள்ல அவங்களோட உணர்ச்சி சார்ந்த விடயங்கள், புத்தி இல்லாட்டி உடல் அமைப்பு போன்ற விடயங்கள்ல சாதாரண பிள்ளைகளை விட வேறுபட்டு இருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தமது வயதை ஒத்த சாதாரண பிள்ளைகளின் வீச்சு எல்லைக்குள் வராது மாறுபட்டு நிற்போர். எதில் மாறுபட்டு இருப்பாங்கண்டா அவங்களோட புத்தி, உடல் அமைப்பு, உணர்ச்சி போன்ற விடயங்களில் மற்றும் சமூக விடயங்களில் மாறுபட்டு இருப்போர். சாதாரண மாணவர்களோட மாறுபட்டு இருப்போரைத்தான் நாங்கள் விசேட தேவையுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்த கேள்வி, அதிக நேர பாடசாலை மணித்தியாலங்களை கொண்ட நாடு எது? அதிக பாடசாலை நேர மணித்தியாலங்கள் இலங்கையில் உங்களுக்கு தெரியும். பாடசாலை மணித்தியாலங்கள் வந்து 6 hours. ஓகே, ஸோ தாய்லாந்தில் வந்து 10 hours வந்து ஸ்கூல்ஸ் நடக்குது. அதிக நேர பாடசாலைகளை கொண்ட நாடு வந்து தாய்லாந்து. சீனாவிலையும் அப் டு 10 hours வந்து இருக்கிறாங்க மாணவர்கள். கட்டாயம் இல்லை, இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை, பட் மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுது. ரைட், அடுத்தது மிக குறைவான பாடசாலை மணித்தியாலங்களை கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட், பிரேசில், ஜெர்மனி, இட்டாலி. இந்த நாடுகள் எல்லாம் 5 hours ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட
ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னால் 5 hours, லாங்கஸ்ட் டைம் 10 hours. ஸோ இதுக்குள்ளே தான் பாடசாலை நேரம் வந்து கொல்லப்படும். இலங்கையில் பார்த்தீங்கன்னா 6 hours, ரைட். மோஸ்ட்லி வந்து நிறைய நாடுகள் வந்து 6 hours தான் பாடசாலை மணித்தியாலங்களை கொண்டிருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்றால், நான் அறிந்ததை விட அறியாதது அதிகம் அப்படின்னு சொல்லி கூறினவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ரைட். ஸோ கல்வி தொடர்பான கூற்றுக்கள் யாரு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டு அடிக்கடி வருது. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். கல்வி நான் அறிந்ததை விட அறியாதது அதிகம் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், நுண்மதி ஈவு அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்குது. நுண்மதி மிக கூடின ஒரு ஆள் தான் வந்து உலகத்தில் ஐன்ஸ்டீன் அவர்கள். ஸோ ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அறிந்ததை விட அறியாதது அதிகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இவருடைய பிரதான ஒரு கருத்து தான் நான் அறிந்ததை விட அறியாதது அதிகம் என்று கூறியவர். ஓகே, கிண்டர்கார்டன் கல்வி முறையை அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்கிறாங்க. இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கிண்டர்கார்டன் கல்வி முறை ஃப்ரெடரிக் ஃப்ரோபெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளால் தான் இந்த கிண்டர்கார்டன் கல்வி முறையுமே அறிமுகப்படுத்தப்படுது, ரைட். மொண்டசூரி கல்வி முறையுமே மரியா மொண்டசூரி அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்து செயற்பாட்டின் மூலம் கற்றல், ஸ்டடி வித் ப்ராக்டிக்கல் அடி லேர்ன் வித் ப்ராக்டிக்கல் என்ற கன்செப்டை வந்து ஜோன் டூயி அவர்கள் கொண்டிருந்தாங்க. அடுத்தது மாணவர் மைய கல்வி, உங்களுக்கு தெரியும், அறிமுகப்படுத்துகிறார் ஜோன் டூயி, ரைட். இப்படியான விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்வி தொடர்பான சிந்தனைகள் இல்லாடி கருத்துக்கள் தெரிவித்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரலாம், ஆல்ரெடி வந்திருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த விஷயங்களுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. கல்வி தொடர்பான கருத்துக்கள் சொன்னீங்கன்னா சிலரை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி சொல்கிறாரு, நீங்கள் நாளையே இறந்து விடுவீர்கள் என்பது போல் வாழுங்கள், நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்பது போல் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நாளையே இறந்து விடுவீர்கள் என்பது போல வாழுங்கள், நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்பது போல கற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து மகாத்மா காந்தி அவர்களோட கருத்து. அடுத்தது, குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது, ரைட். குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நெல்சன் மண்டேலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரிஸ்டோட்டில் அவங்க கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை அப்படின்னு சொல்லி அரிஸ்டோட்டில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, இந்த உலகை மாற்றுவதற்கு உங்களால் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி, ரைட். உலகத்தை மாற்றுறதுக்கு, இந்த உலகத்தை மாற்றுவதற்கு உங்களால் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி அப்படின்னு சொல்லி நெல்சன் மண்டேலா சொல்றாரு. ஒருவர் பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எஞ்சியிருப்பதை கல்வி அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாரு. ஐன்ஸ்டீன் இன்னொரு கருத்து, நான் அறிந்ததை விட அறியாதது அதிகம்னு சொன்னதும் ஐன்ஸ்டீன் தான். ஒருவர் பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எஞ்சி இருப்பது கல்வி அப்படின்னு சொல்றதும் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய கூற்று. அடுத்தது, ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் அப்படின்னு சொல்லி விக்டர் ஹியூகோ அப்படின்னு சொல்றவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது, ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான், விக்டர் ஹியூகோ அப்படின்னு சொல்றவர் சொல்றாரு. அடுத்தது, பிபி கிங் அப்படின்னு சொல்றவர், கற்றலை பற்றி அழகான விடயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது, ரைட். பிபி கிங் சொல்றாரு, கற்றலை பற்றி அழகான விடயம் யாதென்றால் அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. அடுத்தது, அனுபவங்களை அனுபவங்களாகவே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்ற சொல்றாரு ஜோன் டூயி. ஜோன் டூயி சொல்றாரு, அனுபவங்களை அனுபவங்களாகவே பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்து, செயற்பாட்டு மைய கற்றல், ரைட். அடுத்து, மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதங்கள் புத்தகங்களே. துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதங்கள் புத்தகங்களே அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. அடுத்த டபிள்யூ ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றன, ரைட். கல்வியும் தத்துவமும்
ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது தவிர்த்து இன்னும் நிறைய கூற்றுக்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தேடி பார்த்துக்கோங்க. உங்களோட எதிர்கால பரீட்சைக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அனைவரும் சிறப்பாக கற்று பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகள் பெற்று எதிர்காலத்தில் இலங்கையிட ஆசிரியர் சேவைக்குள்ள உள்வாங்கப்படணும் அப்படின்னு நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.